பண்டார சென்னைய அழுக்காக்குறது மட்டும்தான் நம்ம சென்னை வாசிகளோட வேலை. அந்த சென்னைய தினமும் மறுபடியும் அழகாக்குறது தான் தூய்மை பணியாளர்கள். புயல் வந்து புரட்டி போட்டுட்டு போனாலும் சரி, சுனாமி வந்து சுருட்டி போட்டுட்டு போனாலும் சரி, மீட்பு பணிகளுக்கு அப்புறம் தூய்மை பணியாளர்களோட சேவை கட்டாயம் தேவை. விளிம்பு நிலை மக்களான தூய்மை பணியாளர்கள் எப்பவும் அரசுக்கும் சரி, மாநகராட்சி நிர்வாகத்துக்கும் சரி விளையாட்டு பொருட்கள் தான். அந்த வகையில தூய்மை பணியாளர்களோட பணி பாதுகாப்பை கேள்விக்குள்ளாக்கி அவங்கள தனியார் கிட்ட தள்ளி விடுற வேளையில மாநகராட்சி இறங்கி இருக்கு. இந்த நிலையில பணி நிரந்தரம் உட்பட இதர பல சலுகைகளை கேட்டு 13 நாட்கள் தொடர் போராட்டத்துல ஈடுபட்டாங்க தூய்மை பணியாளர்கள். சென்னை ரிப்பன் மாளிகைக்கு எதிர பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் ஏற்படுத்தாம நடந்த போராட்டம் அது. மாநகராட்சி நிர்வாகமோ தமிழக அரசோ ஆர்ப்பாட்டம் நடந்த பகுதியோட பக்கம் தலை காட்டவே இல்லை. பேச்சுவார்த்தை அப்படிங்கிற பெயர்ல ஒரு நாடகத்தை மட்டும்தான் நடத்தினாங்க. அதுக்கப்புறமா அரசு வெகு நோக்காக இந்த பிரச்சனைய நீதிமன்றம் பக்கம் தள்ளிவிட, நீதிமன்றம் போராட்டக்காரர்களை கலைந்து செல்ல உத்தரவிட, அதுக்கப்புறமா ஒரே நள்ளிரவுல தூய்மை பணியாளர்கள் அடிச்சு துவச்சு கைது செய்யப்பட்டாங்க. இனிமேல் போராட்டத்துல ஈடுபட மாட்டோம் அப்படின்னு உறுதி அளிச்சா மட்டுமே விடுதலை செய்வோம் அப்படின்னு காவல்துறையினரால அவங்க மிரட்டப்பட்டு அதுக்கப்புறமா விடுவிக்கப்பட்டாங்க.